ஏற்கனவே நான் இதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியின்படி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக வளர்த்தெடுத்தார்கள். இதுதான் வரலாறு. அந்த கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது. கழக சட்ட விதிகளில் சில அவர் உருவாக்கிய கழக சட்ட விதியை சில திருத்தங்களோ உருவாக்குவதற்கு வழிவகுத்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும், அந்த விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று கழகத்தினுடைய சட்ட விதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை மற்ற இயக்கங்களெல்லாம் கீழிருந்து கிளைக்கழகத்திலிருந்து தேர்தல் நடைபெறும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற தலைமை பதவியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், விசுவாசமிக்க தொண்டர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதிப்படி தான் இந்த சட்ட விதியை மட்டும் யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சரத்தில் சேர்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலைமை, அந்த கழக சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம். அதுதான் 55 ஆண்டுகால வரலாறு. ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று உருவாக்கி திருத்தம் செய்திருக்கிறார். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினை ஒரு மாபெரும் இயக்கத்தினை உருவாக்குகின்ற பொழுது இந்த சட்ட விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று அந்த அஜெண்டாவிலே சேர்த்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து தான் நாங்கள் இது உள்பட பல பிரச்சனைகளை ஒரு 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. உச்சநீதிமன்றத்தில் இந்த 6 வழக்குகளையுமே கம்பைன் பண்ணி தமிழகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் நீங்கள் அங்கே சென்று இதற்கு விடுகாலம் தேடலாம் என்று பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு சிவில் சூட்டில் உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை, இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அதற்காக கழக சட்ட விதியை உருவாக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அங்கே வாதாடி கொண்டிருக்கிறோம். தொடர் சட்ட போராட்டத்தை நடத்திட்டு வரீங்க, வெற்றி கிடைக்கும் நம்புறீங்களா? உறுதியாக கிடைக்கும். அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அவரும் இந்த கழக சட்ட விதியின்படி தான் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள். யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். இடையில் பொதுச் செயலாளரை தேர்வதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பல பிரச்சனைகள் இங்கே உருவாகியிருக்கு. இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு வாக்கப்பட்ட ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. இந்த இயக்கத்தினுடைய உயிர்நாடியாக இரத்த நாளங்களாக இருப்பவர்கள் அந்த தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சித் தலைவர் வழங்கியிருக்கிறார்கள். இதை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே இதை பலமுறை சொல்லிவிட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறேன். அனைவரும் இணைந்து புரட்சித் தலைவர் எவ்வாறு இந்த இயக்கத்தை வழிநடத்தினாரோ, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தினார்களோ அதே போல் நாம் வழிநடத்த வேண்டும். முடியாது. அவர் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமை என்று நான் சொல்ல மாட்டேன். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக முறையற்ற முறையில் தேர்வு செய்து அவர் பொறுப்பேற்றுக்கொண்ட இதுவரையில் 11 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தோல்வித்தான் கண்டிருக்கிறது. ஒரு தேர்தலை கூட வெற்றி பெறவில்லை. ஐயா, பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பீங்களா? 23ஆம் தேதி அன்று பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பீங்களா? யாருங்க? பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் கொடுத்திருக்கா? இதுவரை வரவில்லை. வந்தால் பங்கேற்பீங்களா சார்? நீங்க ஏசியத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமா? சரி, அதிமுக இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. 26 தேர்தலில் வெற்றி பெறும் அதிமுக.
பிரச்சனை இல்லைங்க. தலைவர் அம்மாவும் நீட்டாக அந்த கட்சியை நடத்தி போயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை உருவாக்கி கழக சட்ட விதிக்கு புறம்பானது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்காடி தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? யாரு நீங்கள் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க? கனவு நனவாகிறதே நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் விரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும். சர்வாதிகார போக்கில் நான் இவரை சேர்க்க முடியாது, அவரை சேர்க்க முடியாது, இவரை சேர்க்க முடியாது சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அண்ணா எப்படி கட்சியை வளர்த்தார், புரட்சித் தலைவர் எப்படி கட்சியை வளர்த்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்தெடுத்தார் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதை பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரிந்திருந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பாஜக ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தாங்க. மூத்த தலைவர்களுடைய விருப்பமாக இருந்து ஆமாம், அதே மனப்பான்மையில தான் பாஜக இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே மனநிலையில பாஜக தலைமை இப்பவும் இருக்கா? இல்லைங்க, யாரும் நல்ல ஐடியா புத்திமதி சொன்னால் கேட்கணும், கேட்கலன்னு நான் என்ன செய்வேன்?